செல்வா காலையில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டூட்டி பார்த்தா அதோட டூட்டி வந்துருச்சுன்னு பாப்பா கிளம்பிட்டான். அவனை அனுப்பி வச்சுட்டு நமக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருந்தது. மாவை ஃபுல்லாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது, அம்புட்டையும் கழுவியாச்சு. இன்றைக்கி நமக்கு ஃபுல் வேலையும் கார்டனில் தான். எனக்கு கண்டப்பில் எடுக்க சொல்லிட்டாங்களா, அதான் எனக்கு எடுக்கலான்ட்டு எடுக்க மனசு இல்லைன்னா என் ஃப்ரெண்டு ஒரு டைலாக் சொன்னான், இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு பல வீடு அப்படின்னு. அந்த டைலாக்ல என்ன இருக்குன்னு தெரியல, பட் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உடனே முன்னாடி வச்சா தானே இப்போ அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டப்பில் எடுத்து சைடில் வச்சாச்சு. பரவாயில்ல, என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கார் சவுண்டு கேட்டுச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம புதுசாக சோத்து முட்டையோட வீட்டுக்கு வந்துட்டான். பக்கத்தில் ஏதோ டூட்டி வந்துருச்சு அப்படின்னு பாப்பா வீட்டில் வந்து சாப்பிட்டு போனா. எனக்கு காலையில் தேங்காய் சட்னி அதிகமாக சாப்பிட்டுட்டானான்னு தெரியல, பசிக்கவே இல்லை. செல்வா மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் அதோட டூட்டி வந்துருச்சுன்னு பாப்பா வேகமாக கிளம்பி போயிட்டு இருந்தா. செல்வாவை அனுப்பிச்சிட்டு லைட்டாக வீட்டை க்ளீன் பண்ணிட்டு ஒரு மாதிரியாகவே இருந்தது. அதனால் கொஞ்சமாக சுடுதண்ணி மட்டும் வச்சு குடிச்சு அந்த நாய்க்குட்டி இங்கேயே வந்து கார்டனில் படுக்கிறேன்னு கண்ட ஃபுல்லாக ஒன்று சிலுசிலாக நொறுக்கி வச்சுட்டான். அதை எடுத்து அம்புட்டே ஃபைனலாக ஒரு ஓரமாக வச்சாச்சு. என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு. நம்ம ஃபேமிலியில் சபர்ணிகா சாய் செல்லக்குட்டிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து.